இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. மாபெரும் கனவு. நான் அவ்வளவாக கனவு காண்பவன் அல்ல. எல்லோரையும் போல் பொருட்படுத்த இயலாத சில கனவுகள் கண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் 3 முறை நான் கண்ட ஆழ்ந்த ஈடுபாடான கனவுகள் எதேச்சையானது என்றோ முக்கியமில்லாதது என்றோ கருத எனக்கு தயக்கமாக இருக்கிறது. அவற்றில் ஒன்று என் சுயசரிதையில் குறிப்பிட்டிருந்தபடி பொதுவெளியில் நான் என் போதனைகளை ஆரம்பிக்க வேண்டிய தருணம் இது என்று சமிக்ஞை இருந்தது. நான் இப்போது கூறப்போவது என் முற்பிறவிகளுடன் சம்பந்தப்பட்டது. நடந்ததின் மறு ஒளிபரப்பு போல் இருந்தது. அந்த கனவு பீகாரில் உள்ள பாட்னா என்று தற்பொழுது அழைக்கப்படும் பாடலிபுத்ராவில் தொடங்குகிறது. அப்போது அந்நகரம் பல்வேறு கலாச்சார மக்களை கொண்ட மாநகராகவும் செழிப்பும் பரபரப்பும் மிகுந்த துறைமுகமாகவும் திகழ்ந்தது. நான் தனா என்ற பெயருடன் பெரும் செல்வந்த வியாபாரியாகவும் ஊதாரியாக சிற்றின்பத்தை நாடும் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஏழை தொழிலாளியாக இருந்து என் கடின உழைப்பினால் என் செல்வத்தை சேர்த்து பல கூண்டு வண்டிகளுக்கு சொந்தக்காரரான வியாபாரி ஆனேன். என் கருவூலம் ஒரு மன்னனை பொறாமை கொள்ளும்படி தங்கம் மற்றும் பல அரிய நகைகளால் நிரம்பியிருந்தது. என் அந்தப்புறத்தில் இவ்வுலகில் எனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் கொடுக்க அழகான விலைமாதுகள் இருந்தனர். பெரும் போகியாக வாழ்ந்து மது அருந்தி களியாட்டமிட்டு வாழ்க்கையின் எளிய உண்மைகளுடன் ஆன தொடர்பை இழந்தேன். இன்ப வாழ்விற்கு செல்வமே வழி என்றெண்ணி செல்வத்தை பெருக்குவதில் மட்டுமே ஆர்வம் காட்டினேன். இவ்வாறு வாழ்ந்து வந்த போது ஒரு நாள் விதியால் என்மேல் விழுந்த மரண அடியானது என்னை நொறுக்கி நிரந்தரமானது என்று நான் நம்பிய என் வாழ்வை சுக்குநூறாக ஊதி தள்ளியது. முதலில் என் மனைவி ஒரு ஏழை கலைஞனான என் நெருங்கிய நண்பனுடன் ஓடிவிட்டாள். நான் அவளை விட போக வாழ்வையும் செல்வத்தையும் நேசிக்கிறேன் என்று அவள் கருதிவிட்டாள். அதன் பிறகு நான் மிகவும் நேசித்த என் மகனும் மகளும் என்னை விட்டுவிட்டு என் மனைவியுடன் சென்று விட்டனர். என் சோகத்தை மூடி மறைக்க மேலும் சிற்றின்ப போகத்தில் ஈடுபட்டு என்னை நானே ஏமாற்ற முயற்சி செய்தேன். திடீரென்று ஒரு நாள் செல்வம் மகிழ்ச்சியை தருகிறது என்ற என் வாழ்வின் அடிப்படை சித்தாந்தத்தின் மேல் மரண அடி விழுந்து அது நொறுங்கி போய்விட்டது என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நான் மனம் கலங்கி நொந்து திக்கு தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்து கங்கை ஆற்றின் கரையில் ஒரு மாலையில் அமர்ந்திருந்த போது திகம்பரர்கள் என்று அழைக்கப்படும் நாடோடி நிர்வாண துறவிகள் அருகில் உள்ள மலையில் தியானம் செய்வதைக் கண்டேன். அவர்களின் முகங்கள் பிரதிபலித்த எளிமையும் பேரமைதியும் என்னை மிகவும் கவர்ந்தது. என்னை சிந்திக்க வைத்தது. இடுப்பு துணி கூட இல்லாத அளவுக்கு செல்வத்தை கைவிடுவதும் மகிழ்ச்சியை கொடுக்குமா? துறவு அமைதியை கொடுக்குமா? நான் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தேன். நீண்ட தியானத்திற்கு பின் கண்களை திறந்து மெல்லிய மிருதுவான துணியில் பேசினார்கள். அவர்கள் தலைவர் போல இருந்த ஒருவர், ஓ பரு ரஜகர்களே, ராஜ்கிரகா அருகில் உள்ள ஓர் இடத்திற்கு நாம் இப்போது செல்லலாம். அங்கு ஆன்மீக வாழ்வில் முழுமையடைந்த ஒரு பெரும் ஆசான் சில நாட்கள் தங்கி சொற்பொழிவாற்றி வருகின்றார். எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு முதிய திகம்பர பண்டிதர், இந்த மகான் இளவரசனாக இருந்து பின்பு நாடோடி துறவியாக மாறியவர். இவர் தற்காலத்து ஆசிரியர் தீர்த்தங்கரர் என்று கூறினார். அந்த திகம்பர பண்டிதர் இந்த மகானின் பிரசங்கத்தை கேட்பதற்கு அந்த இடத்திற்கு ஏற்கனவே சென்றுவிட்டார் என்றார். நாம் ராஜ்கிரகாவிற்கு விரைந்து சென்று தீர்த்தங்கரரின் தரிசனத்தை பெற்று அவரின் போதனைகளை கேட்போம். அநேகமாக நாம் வெகுகாலமாக தேடிக்கொண்டிருக்கும் முழுமையான இறுதி விடுதலையின் பேரமைதி அங்கு கிடைக்கலாம். என் ஆழ்மனதில் ஏதோ ஒன்று ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. எனக்கு இன்றும் அதிகமான சொத்து இருக்கிறது. ஒரு மகானை தரிசிக்க எனக்கு இருந்த வாய்ப்பு எனக்கு தெரிந்தது. நான் துறவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். நெடிய பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. என்னை அவர்களுடன் அழைத்து செல்வதனால் அவர்களுக்கு வேண்டியவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவர்களிடம் பேசினேன். அவர்களுக்காக ஒரு கூண்டு வண்டியை கொடுத்தேன். அது உணவு, தங்க காசுகள், 4 உதவியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் ஆகியோரை சுமந்து சென்றது. நான் துறவிகளுடன் நடந்தேன். அந்த பயணம் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது.
சிரமணர்கள் சில சமயம் கரடு முரடாக இருந்த பாதையிலும் கூட வெறுங்கால்களால் நடந்தார்கள். நான் அவர்களுடன் எளிய மேலுடையில் இடுப்பு துணியும் உடுத்தி நடந்தேன். பல நாட்களாக நடந்த அந்த பயணம் எனக்கு மிக கொடியதாக இருந்தது. சிரமணர்கள் மிக சாந்தமாக எந்த ஒரு வேதனையும் காட்டாமல் பயணித்தனர். நாங்கள் ராஜகிரகா அருகில் இருந்த ஓர் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். நான் அங்கு ஓர் அற்புதமான காட்சியை கண்டேன். அங்கு மிடுக்குடன் அழகான ராஜாம்சம் கொண்ட ஒருவர் பிறந்த மேனியாக அமர்ந்திருந்தார். ஒரு அசோக மரத்தின் அடியில் சம்மணமிட்டு வீற்றிருந்தார். காடு சூழ இருந்த அந்த இடம் அழகாக இருந்தது. ஒரு சிங்கத்தைப் போல நடுநாயகனாக வீற்றிருந்த அவரும் அழகாக இருந்தார். சிரமணர்கள் தலைவணங்கிவிட்டு அமர்ந்தனர். பல குடியானவர்களும் துறவிகளும் அவர் முன் அரைவட்டத்தில் அமர்ந்திருந்தனர். வியாபாரிகள், சந்நியாசிகள், மன்னர்களும் இளவரசர்களும், ஆண்களும் பெண்களும், இளையவர்களும் முதியவர்களும் அவர் முன் அமர்ந்திருந்தார்கள். நாய்களும் மான்களும் அவர் முன் அமர்ந்திருந்தன. அங்கே முழு அமைதி நிலவியது. அந்த மகானின் கண்கள் பாதி திறந்த நிலையில் இருந்தது. காற்றில் அசைவற்ற தன்மை இருந்தது. ஒரு இலை கூட அசையவில்லை. ஆத்மார்த்தமான அமைதி நிலவியது. பின்பு அந்த புனிதரின் இடத்திலிருந்து எதனுடனும் ஒப்பிட முடியாத ஓர் தெய்வீக ஒளி எழுந்து அவ்வொளி வெகு இனிமையாக, ஆனந்தமாக, அமைதியாக, ஆழமான அதிர்வுகளுடன் இருந்தது. ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை. ஆனால் மௌனத்தின் குரல் தெரிவிக்க வேண்டிய அனைத்தையும் தெரிவித்தது. இவ்வாறு எனக்கு புரிந்தது. அனைவருக்கும் உயிர் மேல் ஓர் பற்று இருக்கும். அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியை நாடுகின்றன. எந்த உயிரினத்தையும் இம்சிக்காதீர், எந்த உயிரினத்தையும் கொல்லாதீர். அகிம்சையே குணங்களில் உயர்ந்தது. கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழுங்கள், எளிய வாழ்க்கையை வாழுங்கள். உண்மையிலிருந்து பொய்மைக்கு செல்லும் தவற்றை செய்யாதீர். உண்மைக்கு பல பரிமாணங்கள் உண்டு என்பதால் அனைவரின் கருத்துக்கும் மதிப்பு அளியுங்கள். அகங்காரத்தை துறந்து சுதந்திரமாக இருங்கள். அழியக்கூடிய இந்த உடலுக்கும் உலகுக்கும் அப்பால் உங்கள் அழிவற்ற ஆன்மா இருக்கிறது. அது அதன் தூய நிலையில் தெய்வீகமே. இதை ஒரு தத்துவமாக தெரிந்திருப்பீர்கள். உண்மையாக உணரும் வரை இந்த வாழ்க்கை வாழுங்கள். பயணம் நெடியது, பல பிறவிகள். ஆனாலும் ஆனந்தமாக சுதந்திரமான ஆன்மாவை அறிந்து வெற்றியடையும் வரை வழியையும் இடர்பாடுகளையும் கடந்து இந்த பாதையில் தொடருங்கள். மேலானதொரு அமைதி என் நெஞ்சில் குடியேறியது. பக்தியுடன் தலைவணங்கினேன். அடுத்த நிமிடம் நான் கண்விழித்தேன். மறந்து போன முற்பிறவியின் ஒரு பகுதியை எனக்கு காட்டிய இந்த பெரும் கனவு முடியாமல் இருந்திருக்கலாம் என்று விரும்பினேன். நான் அப்பொழுது சென்னை வசந்த் விகாரில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் தங்கி இருந்தேன். முகம் கழுவி அலுவலகம் சென்றேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி வருடாந்திர சொற்பொழிவிற்காக அங்கு வந்திருந்தார். அதனால் அதிகமான வேலைகள் இருந்தன. இந்த கனவை பற்றி ஜே. கிருஷ்ணமூர்த்தியுடன் பேசலாம் என்ற போது என்னால் முடியவில்லை. அவர் கிளம்பும் நாளில் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக அவர் அறைக்கு சென்றேன். அவர் என் கையை பிடித்து, கனவை பற்றி இப்போதைக்கு யாருடனும் பேசாதே, உனக்குள் வைத்துக்கொள் என்று கூறி என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். இப்பொழுது இந்த இரகசிய கனவை தெரியப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன்.